கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேதவசனம் ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நம்முடைய கடந்த காலத்தில் நடந்தவைகளை நினைக்காமல் இருக்கும்போது தேவன் நம் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வார். ஏசாயா 43:18 வாசிக்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வந்த போராட்டங்களை சிந்தித்து கொண்டிருக்கும் போது தேவன் நமக்கு புதிய காரியங்களை செய்ய முடியாது. கடந்து போன நடந்து முடிந்த காரியங்களை நாம் மறக்க வேண்டும். வனாந்தரமான வாழ்க்கையில் நமக்கு வழியையும் அவாந்தர வெளியிலே நமக்கு ஆறுகளையும் உண்டாக்குவார். நம்முடைய தேவன் நமக்கு புதிய காரியத்தை செய்வார். நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். நம்முடைய புத்தி கெட்டாத புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். இதுவரை நாம் பெற்றுக்கொள்ளாத புதிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். சகலமும் நமக்கு புதிதாக இருக்கும். நம்முடைய வெறுமையை நிறைவாக மாற்றுவார். நமக்கு முன்னே வழியே இல்லாவிட்டாலும் வழியை திறப்பார். எல்லாம் முடிந்து போன சூழ்நிலையில் நமக்கு புதிய துவக்கத்தை ஏற்படுத்துவார். எத்தனை தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் நம்முடைய தேவன் அதை நீக்கிறவராய் இருக்கிறார். 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களில் ஆமான் என்பவன் யூத ஜனங்களை அழிக்கும்படிக்கு தீர்மானம் எடுத்தான். ஆனால் யூதரானவர்கள் தங்கள் பகையினரை மேற்கொள்ளும்படிக்கு காரிய மாறுதலாய் முடிந்தது. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவரை துதிக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்த சோதனைகளை நினைக்காமல் இருக்க வேண்டும். நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் நமக்கு கொடுப்பார். அழுகின் பாதையை ஆனந்தமாக மாற்றுவார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, நாம் அவரை அதிகாலையில் தேடும்போது நமக்கு புது பலனையும் புதிய கிருபையும் தருவார். துயரத்துக்கு பதில் ஆறுதலை தருவார். நம்முடைய சத்துருக்கள் முன்பாக நம் தலையை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். சங்கீதம் 92:10 வாசிக்கிறோம், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகத்தை முறிக்கும், கட்டுகளை அவிழ்க்கும். நாம் அனுதினமும் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் என்னை நினையாமல் இருப்பேன் என்று எபிரேயர் 8:12 வாசிக்கிறோம். அவர் நம்மோடு புதிய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். அவருடைய பிரமாணங்களை நம்முடைய மனதிலே வைத்து நம்முடைய இருதயங்களில் அவைகளை எழுதியுள்ளார். நாம் அவர் ஜனமாய் இருக்கிறோம். அவர் நம் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை அவர் புதிதாக பரிசுத்தமாக மாற்றுவார். ஏசாயா 43:19 வாசிக்கிறோம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.